சப்ளையர் அக்ரீமெண்ட் அப்படின்றது, நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவீங்க இல்லையா? அவர் பேரு சப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ளையருக்கும் உங்களுக்கும் இடையில போடக்கூடிய ஒரு லீகல் கான்ட்ராக்ட் அதோட பேர் தான் சப்ளையர் அக்ரீமென்ட்ங்க. இப்போ இந்த அக்ரீமென்ட்ல நான் என்னென்னலாம் கிளாஸஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்? என்னென்னலாம் எழுதி 2 பேரும் சைன் பண்ணணும்? அத சொல்லுங்களேன்னு கேட்டாரு. முக்கியமா இதுல முதல் விஷயம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டியோட பேருங்க. ஒண்ணு பாலாஜி, அவரோட கம்பெனி பேரு. அதே மாதிரி சப்ளையர் என்ன? அவரோட பேரு, அவரோட கம்பெனி பேரு. இத ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். 2வது என்னன்னா, ப்ராடக்ட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன். என்ன ப்ராடக்ட்டு, எவ்ளோ குவான்டிட்டி, என்ன குவாலிட்டி. அதாவது மாவு 20 கிலோ எவ்ரி மண்டே அண்ட் தர்ஸ்டே சப்ளை பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் அவர்கிட்ட வாங்குறீங்க, அதோடைய பேரு, எவ்ளோ குவான்டிட்டி அப்படின்றதையும் இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, அந்த குவாலிட்டி அதே மாதிரி குவான்டிட்டி இது எல்லாமே மாறுபடுங்க. முதல்ல ஒரு வாட்டி அதிகமான குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுவாங்க. அடுத்த சமயம் கொஞ்சம் கம்மியா குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ குவான்டிட்டி, எவ்ளோ குவாலிட்டி அப்படின்றத நம்ம வந்து இமெயில்ல அனுப்புவோம். அந்த இமெயில பார்த்துட்டு நீங்க எனக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்றத கண்டிஷனா மென்ஷன் பண்ணிறலாம்.